சிவபெருமான் மீது கொண்ட மாறாத அன்பிற்கு இலக்கணமாகத் திகழ்ந்தவர் கண்ணப்ப நாயனார். அவரைப் பற்றிய புராணக் கதை ஒன்றை காண்போம். வேடர் குலத்தில் பிறந்த திண்ணன் என்ற அந்த வேடனுக்கு சாஸ்திரங்களோ முறையான மந்திரங்களோ தெரியாது. ஆனால் காளஹஸ்தி மலையில் இருந்த சிவலிங்கத்தின் மீது அவர் வைத்திருந்தது உயிருக்கு நிகரான பக்தி. அவர் தினமும் தான் வேட்டையாடிய இறைச்சியில் எது சுவையானது என்று சுவைத்துப் பார்த்து பின் அதை இறைவனுக்கு படைத்தார். தூய நதிநீரை தன் வாயில் சுமந்து வந்து லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து தன் தலையில் சூடியிருந்த காட்டு மலர்களை தூவி பூஜித்தார். வெளிப்பார்வைக்கு இது முறையற்ற வழிபாடாகத் தெரிந்தாலும் ஈசன் அவரது மாசற்ற அன்பை மட்டுமே பார்த்தார். ஒருநாள் திண்ணனின் பக்தியை உலகிற்கு உணர்த்த சிவபெருமான் திருவிளையாடல் புரிந்தார். சிவலிங்கத்தின் ஒரு கண்ணிலிருந்து இரத்தம் வழிந்தது. அதைக் கண்டு பதறிப்போன திண்ணன் மூலிகைகளை போட்டுப் பார்த்தும் இரத்தம் நிற்காததால் துணிச்சலுடன் தன் ஒரு கண்ணையே அம்பால் தோண்டி எடுத்து சிவலிங்கத்தில் பொருத்தினார். இரத்தம் நின்றது. ஆனால் உடனே லிங்கத்தின் மறு கண்ணிலும் இரத்தம் வடியத் தொடங்கியது. தன் இரண்டாவது கண்ணையும் தோண்டி எடுத்துவிட்டால் அதை எங்கே பொருத்துவது என்று தெரியாமல் போய்விடுமே என அஞ்சிய திண்ணன் அடையாளத்திற்காக தன் காலை சிவலிங்கத்தின் மீது வைத்துக்கொண்டு இரண்டாவது கண்ணையும் தோண்டத் துணிந்தார். தன் பக்தனின் இந்த ஈடு இணையற்ற தியாகத்தைக் கண்ட சிவபெருமான் உடனே அவர் கையைப் பற்றி தடுத்து நிறுத்தினார். நில்லு கண்ணப்பா என்று திருவாய் மலர்ந்து அவருக்கு மீண்டும் பார்வையை தந்து தன்னுடனேயே இருக்கும் மோட்சத்தை அருளினார். சடங்குகளை விட தூய அன்பே இறைவனை அடையும் வழி என்பதை இக்கதை உணர்த்துகிறது.